வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பீசிஸ் பேர் மதுரை ஷீல்டு டெயில். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக காணப்படுற இந்த மதுரை ஷீல்டு டெயில் நிலத்தடியில் சுரங்கம் அமைத்து இவை பொதுவாக காணப்படுகிறது. பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி ஒருத்தவர் ரிச்சர்ட் ஹென்றி பெண்டோம், ஒரு நேச்சுரலிஸ்ட். அவர் மதுரை ஷீல்டு டெயில் பாம்பை சோலைக்காடுகளில் பார்த்ததுனால அதுகளோட தகவியல் அடையாளங்களை இவர் இந்த குளோபல் ரெப்டைல் அரேனாவில் பதிவு செஞ்சார். இப்போ வர சோலை புல்வெளி, அப்புறம் சோலை காடுகளில், அப்புறம் கண்டறியப்படாத மற்ற ஷீல்டு டெயில் வாழ்கின்றத சொல்கிறாங்க. இந்தியாவில் வாழ்கின்ற மதுரை ஷீல்டு டெயில் பாம்பு காட்டோட தனித்துவத்தையும் உயிரின முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது. உங்களுக்கு உலகத்தில் எத்தனை ஷீல்டு டெயில் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பாம்போட பேர் லார்ஜ் ஸ்கேல்டு ஷீல்டு டெயில். இந்தியாவில் மற்றும் ஸ்ரீலங்காவில் காணப்படுது. இது ஒரு நச்சுத்தன்மையற்ற ஒரு இது பேர் பெஸ்ட்ரோன் ஷீல்டு டெயில். இவைகள் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேயும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லேயும் காணப்படுது. இதோட வாள்கள் காணப்படுறது தெரியவே தெரியாது. வால் எங்கே இருக்குது, மூஞ்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. இன்னும் உலகத்தில் நிறைய ஒரு ஷீல்டு டெயில் இனங்கள் இருக்குது. நம்மளால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த ரெண்டு சொல்லியிருக்கேன். இது முக்கியமானது, அதனால தான் இது சொல்லியிருக்கேன். இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா யாரும் அடித்து துரத்தாதீங்க. இது ஒரு நச்சுத்தன்மையற்றது. இதை கடித்தாலும் ஒன்றும் ஆகாது. இதை யாரும் தயவு செஞ்சு அடித்து துரத்துறாதீங்க. இதனால நிறைய ரோட் கில்ஸ் நடக்குது. அதோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷீல்டு டெயில் என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட தோல் சில்வர் கலரில் இருக்கும். ரஃப் தோல் இதுக்கு வால்கள் இருக்கும். இதோட வால்கள் வெட்டப்பட்டது மாதிரி இருக்கும். இது ஒரு நாக்டினல் அனிமல், அதாவது இது ஒரு இரவாடி. இது 20 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். மற்ற உயிரினங்கள் இதை அச்சுறுத்தும் போது இவைகள் தலையை மறைத்து கொண்டு வாளை காட்டுறதுனால இது தப்பிச்சிருது மற்ற உயிரினங்கள்லேருந்து. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட சொல்கிறேன். எனக்கு ஒரு சார், அவர் ஒரு ஈக்காலஜிஸ்ட். அவர் தான் எனக்கு இதை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. சூழலியலை பற்றி எல்லாத்த பற்றியும் சொல்லி தந்தார். சூழலியல், ஆனிமலைசலியா, அடுத்து காட்டு மாடு, டைகர், எல்லாத்த பற்றியும் இவர் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அவர் சொல்லி கொடுக்குறத நானும் இப்படி சொல்லி போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.